வணக்கம் பிரபுகளே, எப்படி நிலமாக இருக்கிறீர்களா? மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை இட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன். புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று இருக்கின்றேன். இன்றைக்கும் பல பேசுபொருட்கள் இருக்கின்றன. அவைகள் தொடர்பாகத்தான் பேசப் போகின்றோம். மஹிந்த ராஜபக்ச இப்பொழுது இருக்கின்ற ஆட்சியை கவிழ்க்கப் போகின்றார் என்கின்ற செய்தி இப்பொழுது பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. அப்படியானால் என்ன வகையான சதித்திட்டம் இவர்களால் தீட்டப்படும் என்பதாகவே இப்பொழுது கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. அதே வேளையில் செம்மணி புதைகுழி ஆய்வு மீண்டும் இடம்பெற இருப்பதாக நம்பகரமான தகவல்கள் இப்பொழுது வந்திருக்கின்றன. அவைகள் தொடர்பாகவும் மேலும் பல செய்திகளும் இருக்கின்றன. எல்லாவற்றையும் தொகுத்து பார்த்து கொள்ளலாம். வாருங்கள், இப்பொழுது முழுமையான காணொளிக்குள்ளே செல்வோம். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்கள். சரி, இப்பொழுது முழுமையான காணொலிக்குள் வரலாம். இன்றைய தினம் 21 ஏப்ரல் மாதம் 21 இந்த ஏப்ரல் மாதம் 21 என்ன விசேஷம் என்று சொன்னால், இலங்கையே புரட்டி போட்ட ஒரு குண்டு தாக்குதல் இடம்பெற்ற ஒரு நாளாக இருக்கிறது. 267 உயிர்கள் பலிகொள்ளப்பட்ட ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. ஒரு ஆட்சி மாற்றம் ஒன்றுக்காக கொலைகள் இடம்பெற்றது என்று நீதிமன்றமே சொல்கின்ற அளவிற்கு ஒரு தன்மை காணப்பட்ட நாள் இன்றைய நாள். கொழும்பில் இருக்கின்ற பிரபலமான புனித அந்தோனியார் ஆலயம் மற்றும் நட்சத்திர விடுதிகள், அதைவிட கட்டுவான்பட்டி தேவாலயம், மட்டக்களப்பில் அமைந்திருக்கின்ற சியோன் தேவாலயம் போன்றவற்றிலே மனித வெடிகுண்டுகள் வெடிக்க வைக்கப்பட்டு ஒரு இனத்தின் மீது அந்த பழிகள் சுமத்தப்பட்டு ஒரு ஆட்சி மாற்றம் இடம்பெறுவதற்காக இவை இடம்பெற்றதாக அரசியல் ஆய்வாளர்கள் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட, இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கம் தெரிவித்து வந்த ஒரு கருத்து, இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் குறிப்பிட்ட ஒரு விடயமாக இருந்த ஒரு விடயம், ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சூத்திரதாரிகளை நாங்கள் கண்டுபிடிப்போம் என்பதாக அமைந்திருந்தது. ஆனால் 1.5 வருடங்கள் கடந்திருக்கின்ற நிலையில் கூட இது லேசான விடயம் அல்ல என்பது இப்பொழுது ஆட்சியாளர்களுக்கு புலப்பட்டிருக்கிறது. ஆனால் முன்னர் இருந்த அரசாங்கங்களோடு ஒப்பிடுகின்ற வேளையில் முன்னர் இருந்த அரசாங்கங்கள் என்ன செய்தது என்று சொன்னால், இந்த ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்ட சாணி அபேசகர உட்பட பல்வேறுபட்ட அதிகாரிகளை இடமாற்றம் செய்து, அவர்களது கடவுச்சீட்டுகளை முடக்கம் செய்து, அவர்களது வெளிநாட்டு பயணங்களையும் ரத்து செய்து, அவர்களை ஏதோ தீண்டத்தகாதவர்கள் போல ஒரு பார்வையை பார்த்து வந்தது என்று சொல்லப்படுகிறது. பல்வேறுபட்ட மக்களை முடங்கலாக்கி, பல்வேறுபட்ட மக்களை எதிரிகளாக்கி, பல்வேறுபட்டவர்கள் ஆலயங்கள் நோக்கி வருகின்ற மக்களுக்கு ஒரு பீதியை ஏற்படுத்தி, பிணங்களின் மீது ஏறி நின்று 2019 ஆட்சி அமைத்து கொண்டவர்கள் யார் என்பது உங்கள் பலருக்கு தெரியும். இப்படி இருக்கின்ற இந்த சமயத்தில் இன்றைய தினம் கருத்துக்களை வெளியிட்ட மதிப்புக்குரிய பேராயர் மல்கம் ரஞ்சித் அவர்கள் இப்பொழுது இடம்பெற்று வருகின்ற இந்த விசாரணைகள் தங்களுக்கு திருப்தி அளிப்பதாக தெரிவித்திருக்கிறார். யாராலும் கை வைக்க முடியாது என்று சொல்லப்பட்ட முன்னாள் புலனாய்வு பிரதானி கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் தொடர்பான விசாரணைகள் இப்பொழுது இடம்பெற்று வருகின்றது. கத்தோலிக்க சமூகத்திடையே அது ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி இருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இப்படி இருக்கின்ற இந்த சமயத்தில் இன்றைய தினம் இந்த குண்டுவெடிப்புகள் இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற அந்த பிரதான இடங்களிலே மக்கள் கண்ணீர் மல்க தங்களது காணிக்கைகளை செலுத்தியதை பார்க்கக்கூடிய மாதிரியாக இருந்தது. அது தவிர பல்வேறுபட்ட ஆலயங்களிலே மணிகள் ஒலிக்கப்பட்டு அவர்களுக்கான அஞ்சலி நிகழ்வுகளும் இன்றைய தினம் இடம்பெற்றதை காணக்கூடிய மாதிரியாக இருக்கிறது. இன்று மாலை கொழும்பு பகுதியிலே பேராயர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு நடைப்பவனி ஒன்றினையும் நடத்துவதற்கு ஆயத்தமாகி இருக்கிறார்கள். இது இப்படி நடந்தேறிய பிற்பாடு இது அவ்வளவையும் ஒரு முஸ்லீம் இனத்தின் தலையிலே தூக்கி வைத்துவிட்டு, அந்த முஸ்லீம் அமைப்பு இன்னொரு முஸ்லீம் அமைப்புக்காகத்தான் இவற்றை செய்தார்கள் என்று சொல்லியவர்கள் இன்னமும் ஏன் கைது செய்யப்படவில்லை என்கின்ற ஒரு கருத்து இப்பொழுது வலுப்பெற்றிருப்பதை காணக்கூடிய மாதிரியாக இருக்கிறது. உண்மையில் பார்க்க போனால் எல்லோரும் வாக்குகளை அளித்து ஆட்சியை கைப்பற்றுவது போன்று அன்றகுமார் திசாநாயக்கா அரசாங்கமும் வாக்குகளை அளித்து மக்களை ஏமாற்றியிருக்கிறதா என்கின்ற ஒரு கருத்தும் இப்பொழுது மக்கள் மத்தியிலே வலுப்பெற்றிருக்கின்ற இந்த காலகட்டத்தில், ஆனால் அப்படி அல்ல, ஏதோ ஒரு நம்பிக்கை தங்களுக்கு ஏற்பட்டிருப்பதாக கத்தோலிக்க குருமார் தெரிவித்திருக்கிறார்கள். இப்படி இருக்கின்ற இந்த சமயத்திலே இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பல்வேறுபட்ட விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்றைய தினம் பெரும்பாலும் இவை தொடர்பான
விடயங்கள் வெளிச்சத்துக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்த வேளையில் எந்தவித தகவல்களும் இதுவரை வெளியிடப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மிக விரைவிலே பிரதான சூத்திரதாரி வெளியிடப்படுவார் என்று அரசாங்க தரப்பால் தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற இந்த வேளையில் உங்கள் பலருக்கு தெரியும், சித்திரை புத்தாண்டு முடிந்து இப்பொழுது மக்கள் தங்களது சுப காரியங்களை ஆற்றுகின்ற காலங்களாக இந்த காலங்கள் இருந்து வருகின்றன. சித்திர வருடத்தை ஓட்டிய காலங்கள் மக்கள் நல்ல நேரம் பார்த்து தங்களது நற்காரியங்களை ஆரம்பிப்பார்கள். அப்படியாகத்தான் மொட்டு கட்சியும் தங்களது சுப நேரம் பார்த்து தங்களது காரியாலயத்திலே தேரர்கள் பிரித்தோத தங்களது சம்பிரதாயபூர்வமாக தங்களது அரசியல் வேலைகளை ஆரம்பித்திருந்தார்கள். இவை தொடர்பாக அங்கே வந்து கலந்து கொண்டிருந்தவர்கள் யார் என்று சொன்னால், அரசியலிலிருந்து ஓரங்கட்டப்பட்ட பலர் அங்கே வந்திருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. மக்களால் இவர்கள் வேண்டாம் என்று சொல்லப்பட்ட பலர் அங்கே வந்திருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. இப்படி இருக்கின்ற இந்த சமயத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த மஹிந்த ராஜபக்ச என்ன தெரிவித்திருக்கிறார் என்றால், இப்பொழுது ஆட்சியை கைப்பற்றுவதற்கு தாங்கள் தயாராக இருப்பதாகவும், தங்களிடம் திட்டங்கள் இருப்பதாகவும், தாங்கள் ஆட்சியை கைப்பற்றி மீண்டும் அரசமைக்க இருப்பதாகவும் ஒரு கருத்தை தெரிவித்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதுதான் இன்றைய தினம் பலருக்கு ஞாபகம் ஊட்டுகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது, ஈஸ்டர் குண்டு தாக்குதல். அப்படியானால் 2019 நல்லாட்சி அரசாங்கம் இருந்த காலகட்டத்திலே ஈஸ்டர் குண்டு தாக்குதலை மேற்கொண்டு அந்த பிணங்களின் மீது நின்று ஆட்சி அமைத்த கோத்தபாய ராஜபக்ச போன்று மஹிந்த ராஜபக்சவும் ஏதோ ஒரு சதித்திட்டம் செய்து ஆட்சியை கைப்பற்றப் போகிறாரா என்கின்ற விடயம் இப்பொழுது மக்கள் மத்தியிலே பேசுபொருளாக மாறியிருக்கிறது. மக்கள் மத்தியிலே ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. மக்கள் எல்லாவற்றையும் மறந்து விட்டார்கள் என்பது போன்று மஹிந்த ராஜபக்ச கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். சித்திரை புத்தாண்டு மக்களுக்கு சுபிச்சமாக இல்லை, மக்கள் துன்பப்படுகிறார்கள் என்று தெரிவித்திருக்கிறார்கள். கடந்த 7 வருடங்களுக்கு முன்னர் இந்த தேவாலயங்கள் மீது குண்டு தாக்குதலை மேற்கொண்டு விட்டு ஆட்சி அமைத்தவர்கள் அதன் பிற்பாடு எவ்வாறு ஆட்சியை அமைத்தார்கள் என்பது மக்கள் பலருக்கு தெரியும். 2022ஆம் ஆண்டு சித்திரை புத்தாண்டு எப்படி மக்களுக்கு கழிந்தது என்பது பலருக்கு தெரியும். சித்திரை புத்தாண்டு காலகட்டத்தில் கூட மக்கள் வீதிகளிலும் கேஸுக்கும் லைன்லே நின்ற காலம் இருந்தது என்பதை மக்கள் மறந்துவிடவில்லை. இவற்றையெல்லாம் மறந்துவிட்டு மஹிந்த ராஜபக்ச பேசுகிறாரா என்பது போன்றுதான் இப்பொழுது கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. மக்கள் சொல்லுனா துன்பங்களை அனுபவித்து வருகிறார்கள், மக்கள் பசி பிணியால் வாடுகிறார்கள் என்று சொல்லிய மஹிந்த ராஜபக்ச அவர்கள் எவ்வாறு சித்திரை கொண்டாட்டத்தை கொண்டாடினார்கள் என்பது அவர்களது சமூக வலைத்தளம் ஊடாக மக்கள் பார்த்திருக்கிறார்கள். தாங்கள் மிக மிக சந்தோஷமாக இருப்பது போன்றும் தங்களுக்கு எந்தவித பிரச்சனைகள் இல்லை என்பதை காட்டுவதற்காகவும் சமூக வலைத்தளங்கள் மூலம் இவ்வாறான பிரச்சாரத்தை மேற்கொண்ட மஹிந்த ராஜபக்ச மக்கள் துன்பப்படுகிறார்கள், எனவே நான் மக்களுக்காக ஆட்சியை கைப்பற்றப் போகிறேன் என்று அவர் தெரிவித்திருப்பது அவரின் வயது மூப்பை காட்டுகிறதா, அல்லது அந்த ஒரு வயது முதிர்ந்தவர்கள் சில வேளைகளில் தங்களை மறந்து சில விடயங்கள் பேசுவார்களே அவற்றை போன்று மஹிந்த ராஜபக்ச பேசியிருக்கிறாரா என்பது போன்ற விடயங்கள் இப்பொழுது பெரும் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன. எனவே இவை தொடர்பாக அரசாங்க தரப்பிலும் ஒரு கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. இவர்களது காலங்கள் நிறைவடைந்து விட்டன, இவர்களால் இனிமேல் எதுவும் செய்ய முடியாது என்பது போன்று அரசாங்கத்தில் இருக்கின்ற ஒரு சில அமைச்சர்களால் கருத்துக்கள் பகிரப்பட்டு இருக்கின்றன. எனவே என்ன நடைபெறப் போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்த்துக் கொள்ளலாம். இப்படி இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் செம்மணி விவகாரம் இப்பொழுது மீண்டும் பேசுபொருளாக வந்திருக்கிறது. செம்மணி விவகாரம் இந்த எதிர்வருகின்ற 27ஆம் தேதி மீண்டும் அகழ்வு பணிகள் ஆரம்பமாகும் என்று தெரிவிக்கப்படுகிறது. ஐநாவிலிருந்து வந்திருக்கின்ற பிரதிநிதிகளால் நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரிலே 4 அந்த இடத்துக்கு சென்று ஆய்வுகளை மேற்கொள்ள இருக்கிறார்கள் என்கின்ற விடயமும் இப்பொழுது தெரிய வந்திருக்கிறது. எனவே எதிர்வருகின்ற இந்த மாத இறுதிக்குள்ளே மீண்டும் செம்மணி பகுதியிலே மிகவும் பேசுபொருளாக மாறியிருக்கின்ற இந்த செம்மணி பகுதியில் ஆய்வு பணிகள் மிக மிக இறுக்கமாக இடம்பெறும் என்பது போன்றுதான் கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகின்றன. பல்வேறுபட்ட உடல்கள் புதைக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்ற சித்துப்பாத்தி இந்து மயானம் மீண்டும் நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரிலே திறக்கப்படும் என்பது போன்று கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. இதே வேளையில் என்றுமே இல்லாத வகையில் இலங்கையிலே நீரினால் இழப்புகள் அதிகரித்திருக்கின்றன என்று சொல்லப்படுகிறது. கடலிலே நீராடச் சென்றவர்கள் இறந்திருக்கிறார்கள், அல்லது நீர்நிலைகளுக்கு மீன்பிடிக்க சென்றவர்கள் இறந்திருக்கிறார்கள். எனவே இவைகள் தொடர்பாக மக்கள் சற்று அவதானமாக இருக்கப்பட வேண்டிய ஒரு தேவையும் இருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. நல்லது உறவுகளை, ஈஸ்டர் தாக்குதலிலே இறந்து போன அத்தனை உறவுகளுக்கும் மீண்டும் எங்களது அஞ்சலிகளை தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.